அண்மைச் செய்தி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தரக்குறைவாக பேசியதாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மற்றும் அவரது மனைவியும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருமான வந்திதா பாண்டே ஆகியோரை சமூக வலைதளங்களில் தரக்குறைவாகவும் ஆபாசமும் பேசியதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் திருச்சி தலைநகர் காவல் நிலையத்தில் எஸ்பி வருண்குமார் கொடுத்த புகாரின் பேரில் மதுரை, சிவகங்கையைச் சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில எஸ்பி வருண்குமார் குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது தனிப்பட்ட முறையில் வழக்கு தாக்கல் செய்ததுடன் தனது புகழுக்கு களங்கம் விளைவித்த சீமான் 2 கோடி தர வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த புகாரில் முகாந்திரம் உள்ளதா என்பது குறித்து நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. எஸ்பி வருண்குமார் வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக கருதிய நீதிமன்றம் அவரின் மனுவை ஏற்றுக்கொண்டதுடன் எஸ்பி வருண்குமார் நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. உத்தரவின் பேரில் வருண்குமார் தனது வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணனுடன் குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜராகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன்.